Hey guys, this is day 20 of 30 days book challenge. உங்களுக்கு டைம் டிராவல் ஸ்கைஃபை இந்த மாதிரி தீம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய புக் தான் பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட். இந்த புக்கோட தீமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டோக்கியோல அண்டர் கிரவுண்ட் ஒரு கஃபே இருக்கு. அந்த கஃபேக்கு நீங்க போனீங்கன்னா உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இதுல சில கண்டிஷன்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே உங்களால ஃபர்ஸ்ட் கண்டிஷனே உங்களால ப்ரெசென்ட்டை மாற்றவே முடியாது. பாஸ்ட்டுக்கு போயிட்டு தான் வர முடியும். செகண்ட் கண்டிஷன், அந்த கஃபேல ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்ல இருந்து தான் உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும். அந்த சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. அதே மாதிரி அந்த கஃபேக்கு விசிட் பண்ணவங்களை மட்டும்தான் உங்களால மீட் பண்ண முடியும். தேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல். உங்களுக்கு ஒரு காஃபி கொடுப்பாங்க. அந்த காஃபி ஆடுறதுக்குள்ள வந்துடணும். அப்படின்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் உங்களால பாஸ்ட்ல இருக்க முடியும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு யாரெல்லாம் வந்து டைம் டிராவல் பண்றாங்க, அவங்களோட ஸ்டோரிஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது இந்த புக். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் 5 புக்ஸ். ஒவ்வொரு புக்லயுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் பர்சன், டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற புக். நீங்க வந்து ஃபாஸ்ட் பேஸ்ட் த்ரில்லர் என்விரான்மெண்ட்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கான புக் இது கிடையாது. ஏன்னா இது ஜாப்பனீஸ் புக். இகிகைலாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜாப்பனீஸோட ரைட்டிங்கே ரொம்ப ஸ்லோ பேஸ்டா தான் இருக்கும். ஆனா நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல ஒரு புக்கை படிக்கணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.